Hello everyone. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,120 இருந்தால் நம்ம 4700 கால் ஆப்ஷன் அண்ட் 4700 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபால் நீங்கள் ஒன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்தணும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ ட்ரேடிங் செட்டை பார்க்கலாம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா April 4. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,912 இருக்குது. நம்ம 47,900 கால் ஆப்ஷன் அண்ட் 47,900 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாங்க. தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சர் சார்ட் ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். பிஇ. ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் அண்ட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் டைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் number of lots 200 lot size 15 trade method buy only mode normal active auto modalize blue signal limit 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த ஆல்கோ ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 75,000 வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு இங்கே 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து நம்ம 50,000 தர போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சர் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் ப்ராஃபிட் வந்து 23,000 இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 36,600 இருக்கு. ஸோ ட்ராடவுன் நமக்கு வரவில்லை எதுவுமே. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 40,350 போயிருக்கு. ஸோ நம்ம டார்கெட் வந்து 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 52,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 438.7 தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் வந்து 456.2. ஸோ நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 52,500 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட்டு அப்ரிஷியேட். தேங்க்யூ.